ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நம்மளோட ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்க நபரோட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. போயிட்டு கரியர் நோட்டீசஸ் இருக்கும். ஓகே, அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை பத்தின கம்ப்ளீட் நோட்டிபிகேஷனை நீங்க படிச்சு பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே அப்ளை ஹியர்ன்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளை ஹியரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு இந்த இடத்துல டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் டேட் என்னைக்கு, எண்ட் டேட் என்னைக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ இங்க என்ன இருக்கு, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா. சோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் என்டர் பண்ணுங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க என்டர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி எல்லாமே என்டர் பண்ணிட்டு ஸோ இங்க செக்யூரிட்டி கோடு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை கரெக்டா என்டர் பண்ணுங்க. சப்போஸ் இந்த கோடு உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா இங்க ரெஃப்ரெஷ் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேற கோடு வரும். அதை என்டர் பண்ணிட்டு இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு பாப் அப் விண்டோ வரும். இதுல பாத்தீங்கன்னா ஸோ நீங்க கொடுத்துருக்க டேட்டா எல்லாம் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதுல நீங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சைன் நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ போட்டோவுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் இதுல போட்டோ வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்களோட போட்டோவை செலக்ட் பண்ணி இங்க என்ன பண்ணிருங்க, போட்டோவை இங்க அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட சைனையும் நீங்க அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டு போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. I confirm that this is my valid photo and also agree to above mentioned above கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சைனையும் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட போட்டோவும் சைனும் நீங்க அப்லோட் பண்ணிருங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விசிபிளா இருக்கும். உங்களோட போட்டோவும் சரி உங்களோட சைனும் சரி விசிபிளா இருக்கும். ஸோ இந்த செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிருங்கன்னா இங்க நெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ ரீஜனல் ஆஃபீஸ் கேட்டிருக்கும். ஸோ நீங்க தமிழ்நாடு கொடுத்துருங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்கும். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ நான் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்க எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இதுல சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர்னு நிறைய வரும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டோ நீங்க எங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்குமோ ஸோ அந்த இடத்த கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கேட்டகரி நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்களோ அந்த கேட்டகரியை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க உங்களோட கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டான்னு கேட்டிருக்கு. ஸோ பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்க நோ கொடுத்துட்டீங்கனாலே இது எல்லாமே உங்களுக்கு இன்விசிபிள் ஆகிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் இல்லைன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் ஸ்கிரைப் கூட்டு போவாங்க. ஸோ அதுக்கான இது. ஓகே, ஸோ அதெல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரிலாக்ஸேஷன் ஏதாவது உங்களுக்கு, அதாவது விடோ, டிவோர்ஸ்டு விமனா இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜியன் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ ரிலீஜியன் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா அப்படியே எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா நீங்க எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்க நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா ஆர் யூ அன் எம்ப்ளாயி ஆஃப் நபர்டுன்னு கேட்கும். ஸோ நீங்க இப்போ நபர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நீங்க நோ கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் இங்க நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நேஷனாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா அதுலயே இந்தியன் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுல நீங்க என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் நீங்க என்டர் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் பிரதர் சிஸ்டர் யாராவது இருக்காங்களா, நீங்க ரெட்ட பிள்ளைங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சோ அப்படி இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் அதுக்கான டீடைல் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது நீங்க சிங்கிளா மேரிடா. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் மதர்ஸ் நேம் என்டர் பண்ணணும். மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா ஸ்பவுஸ் நேம் உங்க ஹஸ்பண்டோட நேம் இல்ல ஒய்ஃபோட நேம் இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இங்க வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் இருக்கும். உங்களோட அட்ரஸ் நீங்க என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா
சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்சிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஃபில் பண்ணாம கரெக்டா ஃபில் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா இங்க வந்து எரர் இருக்கு அப்படின்னு காட்டும். ஸோ அது எங்கங்கிறத அதுவே கரெக்டா காட்டும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்க வந்து எரரை வந்து சரி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட டீடைல்ஸ் வந்து வேலிடேட் பண்ணுங்க. வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வெரிஃபை ஆகிரும். ஓகே. ஸோ வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். ஓகே. ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க எந்த இயர்ல வந்து பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களோட டேட்டு, அதுக்கப்புறம் எந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனீங்க அப்படிங்கிறது, எந்த மந்த் உங்களோட சர்டிபிகேட்ல இருக்கும், உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதே இதை நீங்க வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு 10thல நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிருந்தீங்க, ஸோ அதை இந்த இடத்துல வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் என்ன கிரேடு, ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களாங்கிறத, சப்போஸ் நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் இதுல என்டர் பண்ணுங்க. சப்போஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது ரெண்டும் நீங்க என்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான். 10th டீடைல்ஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணிருக்க ஸ்டேட்ல தான் நீங்க படிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. நீங்க அதே இப்போ 10th வந்து இப்போ தமிழ்நாடு தான் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் 10th படிச்சிருவீங்க பெரும்பாலும். சோ அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் சோ இந்த இடத்துல வந்து நீங்க அண்டர் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்டிருக்கு. சோ அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. நீங்க கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? சோ இங்க இந்த இடத்துல பாருங்க, டு யூ ஹேவ் 10th ஆர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் ஆர் சர்டிபிகேட் இண்டிகேட்டிங் அபிஷியல் லாங்குவேஜ் ஆர் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். அதாவது 10thலயும் 12thலயும் நீங்க வந்து அபிஷியல் லாங்குவேஜ் வந்து இப்போ நீங்க தமிழ்நாடு அப்ளை பண்ணிருக்கீங்களா, அப்ப தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க 10thலயும் 12thலயும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. சோ ஆமா, அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா 10th கண்டிப்பா எல்லாருமே தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டா இருந்திருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ணிருக்க ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களால எழுத முடியும், ரீட் பண்ண முடியும். அதாவது இப்போ தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ரீட் பண்ண தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நீங்க கர்நாடகா கொடுத்திருந்தீங்கன்னா கன்னடா, அதாவது நீங்க அப்ளை பண்ணிருக்க ஸ்டேட்டோட அந்த லாங்குவேஜை எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாங்குவேஜ் நோன். ஓகே. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமோ அதை வந்து இந்த இடத்துல நீங்க எழுதுங்க. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா இங்க வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுல தமிழ் தான் இருக்கும். சோ தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னா ரீடு, ரைட்டு, ஸ்பீக் கொடுத்துருங்க. ஓகே. அது போக உங்களுக்கு வேற என்ன லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படிதானே. சோ இங்கிலீஷ், ரீடு, ரைட்டு, ஸ்பீக் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த லாங்குவேஜையும் நீங்க வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? சோ அதையும் நீங்க கொடுத்துட்டு, சோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும், உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சா கூட போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கூட இல்ல. ஜஸ்ட் நீங்க இங்கிலீஷும் ரீடு, ரைட்டு, ஸ்பீக் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கொடுத்து வச்சிருங்க. ஓகே. சோ கொடுத்துட்டு இங்க வேலிடேட் யுவர் டீடைல்ஸ் வந்து கொடுங்க. சோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதுவே கண்டுபிடிச்சு ஒன் மோர் எரர்னு காட்டும். சோ என்ன எரர் காட்டுதுன்னா இங்க பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து 2 டிஜிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சோ 91.6 போட்டிருக்கேன்னா சோ 91.60 நான் மாத்திக்கிறேன். சோ இப்போ வேலிடேட் பண்றேன். ஓகே. சோ வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? சோ வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்க போறேன். ஓகே. சோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். சோ இங்க சைட்ல உங்களோட போட்டோ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா செக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி இருக்கா, சோ அந்த ஐ அக்ரி வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஐ அக்ரிங்கிறத சூஸ் பண்ணிட்டு சோ இங்க வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். சோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நீங்க எல்லாத்தையும் ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிட்டு ஸோ இங்க வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் தம்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து லெஃப்ட் தம்ப் ஒரு உங்களோட பேனாவோட மைய வச்சே நீங்க கையில இடது கையோட பெருவிரலோட ரேகையை எடுத்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபைனலா இந்த செக்யூரிட்டி கோட் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு கடைசி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிடும். சோ பேமெண்ட் பேஜ்ல போய் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே.
சோ இந்த இடத்துல ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதுல என்ன எழுதணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல இத ஒரு ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த பேஜ சோ ஐன்னு போட்டு இந்த இடத்துல உங்களோட நேம். ஓகேவா? சோ நான் முத்துலட்சுமின்னு போட்டுக்கிறேன். ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. ஓகேவா? சோ இத மட்டும் கரெக்டா அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இத பார்த்து அப்படியே கைட் எழுதணும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர்ல நான் எழுதியிருக்க இந்த டிக்ளரேஷனை எழுதிட்டு நீங்க அதை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ இதை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும். சோ அதுல நீங்க SC ST ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 50 ரூபாய் பே பண்ணுங்க. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபீஸ் பே பண்ணிட்டு உங்களோட அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட்னாலும் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு PDF சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒண்ணுமே இல்ல. ஒரு ஸ்டாம்ப் பேட்லயோ இல்ல ஒரு மை ஏதாவது ஒரு ப்ளூ இங்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ளூ இங்க் எடுத்துட்டு கைரேகை வைங்க. ஓகேவா? இடது கை பெருவிரல் இருக்கு இல்லையா? அதை கைரேகை வச்சுட்டு அதை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஃபைல இங்க அந்த அந்த போட்டோவை இங்க வந்து அட்டாச் பண்ணுங்க. அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இப்பதான் நான் ஒரு சாம்பிள் காட்டினேன். சோ இதே மாதிரி எழுதிக்கோங்க. இங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்க இடத்துல உங்க நேம போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படி பார்த்து எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கோட் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபைனலா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நபர்ட் எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ அப்கமிங்ல வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க், ரயில்வே, SSC, TNPSC எல்லா எக்ஸாமுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நான் என்னோட வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு நம்ம ஆப்பை ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். சோ இப்போ நபர்ட் எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே இதுல கவர் பண்ணிருப்போம். சப்போஸ் நீங்க ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வேக்கான மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். SSC படிக்கிறீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அந்த எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுலயே இருக்கும். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுமே டெஸ்ட் இருக்கும். வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேவா? சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க பே பண்ணாலே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம்னா ஒரு சின்ன லெவல் எக்ஸாம்ல நீங்க உள்ள போயிட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம். சப்போஸ் இப்போ நீங்க நபர்ட் எழுதிட்டு வரீங்க, அடுத்து வந்து IBPS கிளர்க் படிக்கிறீங்க, இல்ல IBPS PO படிக்கிறீங்க, இல்ல SSCல இருக்கக்கூடிய எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்ல ரயில்வேல உள்ள எக்ஸாம் படிச்சாலும் சரி, சோ அதுக்கும் இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு வீடியோஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. சோ இதுல கிளாஸ், டெஸ்ட், அந்த டெஸ்டோட ரேங்க் எல்லாமே இதுலயே நீங்க பாத்துக்கலாம். எப்படி இந்த ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, I want to join all in one course. சோ இந்த மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி சோ நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் அதுக்கான கிளாஸஸும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பிரைவேட் கம்பெனில வரக்கூடிய, அதாவது காலேஜ்ல ஃபைனல் இயர்ல வரக்கூடிய ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் இதுக்கான கிளாஸஸும் இதுல அவைலபிளா இருக்கும். ஓகேவா? சோ ஜாயின் பண்றதுக்கு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். சோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம் ஜாயினிங் ப்ரொசீஜர். ஓகே. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.